சார் கும்பராசிக்காரருக்கு இவரே ஒரு வில்லங்கம் பிடிச்ச ஆள். இப்போ நானும் பெரிய ராசியில் இருக்கிறப்ப இவர் என்னத்தை சொல்ல போகிறாரு? தண்ணியாக போயிட்டேன் சார்னு புலம்புறாங்க. வாழ்க்கையில் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், உழைச்சி கொண்டே இருக்கிறேன், மிச்சம் இல்லை, எவ்வளோ காரணிங்க சொல்லலாம் நான் கடந்து. இந்த 2026 கும்பராசிக்காரர்கள் செய்யணும்னா இந்தியாவில் கோயில் இல்லை. நம்ம அண்டை நாடான மலேசியா மாநட்சத்திரத்தில் பெனாங்குன்னு இருக்குது. இப்போ பெனாங்கு டைரெக்டாக ஃப்ளைட் விட்டாங்க. மலேசியா ஏறி மாற வேண்டிய அவசியம் இல்லை. பயண நேரம் குறைவு, பண விரயம் குறைவு. இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு ஃப்ளைட்டில் திரும்பிடலாம். தண்ணீர் பந்தல் முருகன் கோயில் இருக்குது பெண்ணாங்கில். கும்பராசி சார், ஏற்கனவே நான் படாத போட்டில் இருக்கிறேன், இப்போ நீங்கள் சொல்கிறது பெருசாக இருக்குது, இங்கே வேறு வழியே இல்லையா சார் அப்படின்னா, ஒரே ஒரு தடவை தண்ணீர் பந்தல் முருகன் கோயிலை போய் பாருங்கள், ஜெயிச்சிடலாம். செல்ல இயலாதவர்கள் இப்போல்லாம் நெட்டு வந்துருச்சு. அந்த ஆலயத்தினுடைய ஃபோன் நம்பரை வாங்கி அங்கே உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு, ஒவ்வொருத்தரும் நட்சத்திரம் பிறந்திருப்போம் இல்லையா, அது நட்சத்திரத்துக்கு எனக்கு ராசி இல்லை சார். இப்போ ராசி ஜோசியக்காரங்களுக்கே மக்கள் தான் ஜோசியம் சொல்லிட்டாங்க, எனக்கு ராசி இல்லை சார். பிறந்த கிழமைக்கு இல்லையா, பிறந்த தேதிக்கு, இது 3ல் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். 12ஆம் தேதி தான் பிறந்தனா 12ஆம் தேதிக்கு அங்கே அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். 4 தடவை 5 தடவை அர்ச்சனை பண்ணுறப்ப அந்த தண்ணீர் மலை முருகனை என்ன நினச்சி அர்ச்சனை பண்ணால் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடணும் அவங்கள. ஸோ கும்பராசிக்காரர்கள் மலேசியா மாநட்சத்திரத்தில் பெனாங்கில் டவுனில் இருந்து 5 கிலோமீட்டரில் தண்ணீர் மலை முருகன் இருக்குது. ஸோ தண்ணீர் மலை முருகன் உங்களுக்கு தகிப்புத்தன்மை, தத்தளிக்கிற தன்மையிலேருந்து விடுதலை கொடுத்து அற்புதமான ஆண்டவன் நான் தான்.